நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த உபவாச கூடுகையிலே உண்டாவதாக. 6 மாதங்களை கடந்து 7ஆம் மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு வருடத்தின் பாதியை கடந்து அடுத்த பாதிக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் திருச்சபையிலே இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எடுத்த தீர்மானங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் எத்தனையோ தீர்மானங்களை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எடுத்தோம். ஆனால் அவைகளில் எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு நிமிடம் நம்முடைய சிந்தனைகளிலே கொண்டு வந்து அவைகளை சீர்தூக்கி பார்த்து இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தின் நிறைவை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும். 6 மாதங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார். அநேக காரியங்களிலே ஆண்டவர் அவைகளை பத்திரமாக வைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை இனிமேல் நிறைவேற்றப் போகிறார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் உபவாச கூடுகையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எவைகளை பெற்றுக் கொண்டோம் அவைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். எவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறோமோ அவைகளை ஆண்டவரிடத்திலே நினைவுபடுத்த வேண்டும். ஆண்டவர் தரப்போகிற நன்மைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் போதகர்களை அழைத்த போது நான் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து எங்களை வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. இந்த எஸ்ரா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது அதன் பின்னணியை தேடி பார்த்தேன். இது எப்பொழுது எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தங்களுடைய தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போய் திரும்ப வருகிற காலமாகிய கிமு 538 515 காலகட்டங்களிலும் நெகேமியா புஸ்தகம் கிமு 458 முதல் 453 காலகட்டங்களிலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் அரங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இஸ்ரவேல் தேவாலயம் எருசலேமிலே தேவாலயமானது தகர்ந்து போய் கிடக்கிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்ட 70 வருடங்கள் நிறைவேறும் அளவும் இந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயமானது பாழாய் கிடந்தது. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த எருசலேமின் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமானது நிறைவேறும் அளவும் 70 வருடங்கள் தேசம் அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ளே கிடந்தது. இப்பொழுது கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலே இந்த ராஜா தயவு பண்ணி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக திரும்ப எருசலேமுக்கு எஸ்ரா நெகேமியா இவர்களை அனுப்பும்படியாக தீர்மானம் பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்பொழுது இவர்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எஸ்ராவிலே சொல்லப்படுகிறது. வாசி எஸ்ரா 8:22. வழியிலே சத்துருக்களை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும்
நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். 22ஆம் வசனத்துல இந்த எஸ்ரா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் இந்த பாபிலோனிலிருந்து அந்த எருசலேமுக்கு நாங்கள் போக வேண்டும், இப்பொழுது நாங்கள் வழியிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன எங்களுக்கு சேவகர்களை தர வேண்டும், நாங்கள் பத்திரமாய் போய் சேர்வதற்கு எங்களுக்கு உதவி ஆட்களை தர வேண்டும் என்று கேட்பதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தான். காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எங்களுக்கு எல்லா காரியங்களையும் நன்மையாய் செய்கிறவர் என்று அங்கே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் மனித உதவியை தேடுவதற்கு எஸ்ரா முதலாவது வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தான். ராஜாவிடத்திலே போய் கேட்பது எப்படி? எங்கள் ஆண்டவர் உயர்ந்தவர் என்று சொல்லி இருக்கிறோமே, அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி இருக்கிறோமே, இப்பொழுது எப்படி இந்த ராஜாவிடத்திலே நான் போய் என் விண்ணப்பத்தை வைக்கிறது என்று சொல்லி அவன் அங்காய்த்துக் கொண்டு, அதற்கு முந்தின வசனம் தான் சொல்லுகிறது 21ஆம் வசனத்திலே இந்த எஸ்ரா அங்கே அகாவா நதி எண்டையிலே ஒரு உபவாசத்தை நியமிக்கிறது வேதம் சொல்லி 21ஆம் வசனம் சொல்லி வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கோரினேன். இந்த 22ஆம் வசனத்திலே முதல் பகுதியிலே வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டினேன் என்று சொல்லுகிறார். நம்ம மிக முக்கியமாக இந்த உபவாச கூடுதலே கவனிக்க வேண்டிய செய்தி எஸ்ராவின் ஜெபம். இங்கே எஸ்ரா 6 மிக முக்கியமான காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறான். நம்ம அந்த 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் மிக எளிதாக கடந்து போய் விடுகிறோம். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது 6 மிக முக்கியமான காரியத்துக்காக எஸ்ரா ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தான். அதைத்தான் ஆண்டவர் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர் செய்தருளினார் என்று எஸ்ரா சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யார்? ஜெபங்களை கேட்கிறவர், பதில் தருகிறவர். ஆனால் அதை அப்படியே விட்டு விடுவதில்லை. இந்த எஸ்ரா ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்கிறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருடைய நாட்கள் நிறைவேறிவிட்டது. இனி நாங்கள் எருசலேமுக்கு திரும்பி போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உருவாகிவிட்டது என்று நினைக்கிற நேரத்தில் அவன் செய்த மிக முக்கியமான காரியம் ஒரு உபவாசத்தை கூறுவித்தான். என்ன உபவாசம்? அந்த 21ஆம் வசனத்துல 5 மிக முக்கியமான காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அந்த 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஒரு மிக முக்கியமான காரியத்தை அவர் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை நான் இன்னும் ஆழமாக போகும்போது இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் உபவாச கூடுதலே கொடுக்க வேண்டிய செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை போராட்டங்கள் இந்த 6 மாதங்களிலே காணப்பட்டாலும் இந்த 7ஆம் மாதத்திலிருந்து நம் ஆண்டவரிடத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள் இவைகளாக இருக்கும் என்று சொன்ன கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் முதலாவது சொல்லுகிறார், எங்களை தாழ்த்துகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த ஆண்டவர் பெரியவர் என்பது யூத ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய பெருமை. ஆண்டவர் எங்களுடைய சந்ததியிலே தாவீதை தந்தார், ஆபிரகாமை தந்தார், வாக்குத்தத்த புத்திரராக தெரிந்து கொண்டார். எனவே எங்களை போல உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை ஒவ்வொரு யூதனுக்குள்ளும் உண்டு. இன்றைக்கும் அப்படித்தான். அவர்கள் நிற்கிற இடத்திலே சொல்வார்கள், எங்களை போல யாரும் இல்லை, உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி எங்கள் சந்ததியிலே தான் ஆண்டவர் இரட்சகர் பிறந்தார் என்று சொல்வார்கள். தெரியவில்லை. ஆனால் ஆதாம் முதல் இந்த இயேசு கிறிஸ்து வரையிலும் காணப்பட்ட சரித்திரங்களை சொல்லுவார்கள். யூதர்களாகி நாங்கள் ஆண்டவரால் வேறுபிரிக்கப்பட்டவர்கள், எனவே நாங்கள் எதற்கும் கீழ்ப்படிய மாட்டோம், எதற்கும் அடிய முடிய மாட்டோம், எந்த விதத்தில் எங்களை தாழ்த்துவதற்கு நாங்கள்
முடியாதுன்னு சொல்ல. நீங்க வேதத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் நடபடியில நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரையில பார்த்தா அங்க மிக முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆண்டவருடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாகும்படியாக, பாவத்தின் அடிமைத்து விடுதலையாகும்படியாக ஆண்டவர் சீடர்களை தெரிந்தெடுத்து உலகம் முழுவதும் அனுப்புவதற்கு தீர்மானமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் முதலாவது செய்த வேலை என்ன? அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆண்டவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் முதலாவது ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்பட வேண்டியதாக இருந்தது? எருசலேமிலே. அதற்கப்புறமாக யூதேயா, சமாரியா, பூமி கடைசி வரையிலும் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதாக இருந்த நேரத்திலே இந்த சுவிசேஷத்திற்கு முழுவதுமாக எதிர்க்கின்றார்கள் யார்? யூதர்கள். எந்தெந்த தேசத்தில் யூதர்கள் இருந்தாலும் இந்த பவுலுக்கும் பேதுருவுக்கும் பர்னபாவுக்கும் பிலிப்பு எல்லா ஆண்டவருடைய சீடர்களுக்கும் எதிர்க்கின்றவர்கள் இந்த யூதர்கள். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே அவர் கனம் பண்ணினார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசுவை விட்டுவிட்டார்கள். தீர்க்கதரிசன புஸ்தகங்களை அவர்கள் நேசித்தார்கள், அதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூதன் என்று சொன்னா எப்பொழுதுமே பிறருக்கு கீழ்ப்படியாது. மொர்தெகாய் யாரு? ஒரு பெரிய காரியம் நடந்த தேசத்திலே மொர்தெகாய் எல்லா ஜனங்களும் எழுந்தும் போது அவன் எழுந்து நமஸ்கரிக்கவில்லை. ஆமானை பார்த்து பெரிய குழப்பம் நடந்தது. பெரிதானே? இவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? எங்களை போல யாரும் இல்லை, நாங்கள் யாருக்கு அடிபணிய முடியாது, யாருக்கும் தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இப்பொழுதுதான் எஸ்ரா கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பெருமையினாலே விழுந்து போய் அந்நிய தேசத்திலே இப்பொழுது அடிமைகளாக கிடைக்கிறோம். திரும்ப எங்களுக்கு ஒரு வாழ்வை தருகிறீரே, அதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவர் உபவாசத்தை கூறுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டிய மிக முக்கியமான காரணத்துக்குள்ள எஸ்ரா சொல்லுகிறான், இவர்கள் யார்? தங்களை உயர்த்துகிற ஜனங்கள். இவர் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அகாபா நதி என்றே உபவாசத்தை கூற வைத்தான். அன்று திருச்சபையே, ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் செய்கிறார். நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்தெடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையா இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. அதுதான் இந்த உபவாச கூடுகையிலே நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அநேக நேரங்களில நம்மை உயர்த்துவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. நாம் நம்முடைய படிப்பு, நம்முடைய செல்வம், நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் நம்மை மேன்மையாய் உயர்த்த